வணக்கம் விவசாயிகளே. இது நம்ம புது விவசாய உலக சேனல் விவசாயிகளே. இன்றைக்கி நம்ம பார்த்திங்கன்னா பிஹெச், வாட் இஸ் சாயில் பிஹெச், மண்ணில் பிஹெச் எந்த அளவுக்கு இருக்குது, ஏன் இன்றைக்கி இந்த பற்றி விளக்கமாக நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, எவ்வளோ தான் நம்ம விழுந்து வயலில் உழுதாலும் சரி, அதை கவனித்தாலும் சரி, எவ்வளோ தான் பண்ணிகிட்டு இருந்தாலும் பயிர் வளரவே இருக்காது. சாதாரணமாக பார்த்திங்கன்னா பக்கத்து வயல்காரங்க இதை விட கம்மியாக உரம் போடுவாங்க. ஆனால் அவங்களுக்கு பார்த்திங்கன்னா வளர்ச்சி பயங்கரமாக இருக்கும். நம்ம மருந்து அடிப்போம், உரம் அடிப்போம், மாட்டு எரு வைப்போம், அது வைப்போம், இது வைப்போம். பார்த்திங்கன்னா நமக்கு விளைச்சல் கம்மியாக இருக்கும், லாபமும் கம்மியாக இருக்கும், செலவு மட்டும் அதிகமாகும். அப்போ காரணம் என்னென்னா, நீங்கள் கொடுக்கும் உரங்களை பயிர்களுக்கு அந்த மண் எடுத்து கொடுக்க மாட்டுது. காரணம் என்னென்னா, அந்த பயிர்களுக்கு தேவையான பிஹெச் லெவல் அது மாறி போயிருக்கு. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் என்ன தகவல் சொல்ல வரேன், நம்ம விவசாயிகள்லாம் என்ன தப்பு செய்கிறோம், நம்ம எப்படி விவசாயத்தை எல்லாம் முன்னேறணும், அது எப்படி குறைந்த உரங்களை போட்டு நல்ல ஒரு விளைச்சலை காணணும் அப்படின்னு சொல்லி தான் உங்களுக்காக தான் இந்த வீடியோவை நான் கொஞ்சம் விளக்கமாகவே போட்டிருக்கேன். பிஹெச் லெவல் அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா, பொட்டாசியம் ஆஃப் ஹைட்ரஜன் அப்படின்றது தாங்க. அப்படின்னா நம்ம மண்ணில் அமிலத்தன்மை எவ்வளோ இருக்குது, காரத்தன்மை எவ்வளோ இருக்குது, இதனோட அளவை ஸ்கேல் பண்ணுறது தாங்க பிஹெச் லெவல் அப்படின்னு சொல்லுவோம். எளிமையான விளக்கம் சொல்லணுன்னா, மண்ணில் நீர் எவ்வளவு புளிப்பாக இல்லை காரமாக இருக்கிறது அப்படின்ற கண்டுபிடிக்கிறதாங்க. இப்போ உதாரணமாக கணக்கீடு இதை பார்த்திங்கன்னா, இது எப்படி இதை கணக்கீடு பண்ணுவாங்கன்னா, 0 to 14 அப்படின்ற லெவலில் தான் இதை கணக்கிடுவாங்க. என்னடா 0 to 14 அப்படின்னா, நம்ம மண் சாயலில் போய் செக்கிங் பண்ணும்போது 0 to 6 அதுக்குள்ளே இருந்தால் அது அமிலமாகவும், 6 to 8 அது நியூட்ரல்னு சொல்லுவாங்க. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது கரெக்டான நிலையில் இருக்குதுன்னு அர்த்தம். 8 to 14 அப்படி இருந்தால் அது காரத்தன்மையாக உள்ள மண் அப்படின்றத புரிஞ்சுக்கணும். இப்போ உதாரணமாக சொல்லணுன்னா, நெல் விவசாயம் பண்ணுறீங்கன்னா உங்களோட பிஹெச் லெவல் எவ்வளோ இருக்குன்னா 5.5 அதுலேருந்து 7 அப்படி இருக்கும் நிலையில் நியூட்ரலாக கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். மண்ணில் பிஹெச் லெவல் நியூட்ரலாக இருந்தால், அதான் நம்ம சொல்லியிருக்கோம், அந்த 6லேருந்து 8க்குள்ளே இருக்கும். நம் மண்ணில் போடுற உரங்களை பயிர் எளிதில் எடுக்கும். நீங்கள் உரம் போடுறத பயிர் உடனே எளிதில் எடுத்துங்க. அதோட மண்ணில் உள்ள உயிரினங்கள் இருக்கு இல்லையா, அந்த உயிரினங்கள்லாம் கரெக்டாக உயிரோடு இருக்கும். ஏன்னா இப்போ நம்ம மண்புழுவை என்ன செய்யும், மண்ணை மேம்படுத்தும், அந்த மாதிரிலாம் இருக்கும். ஆனால் பிஹெச் லெவல் மாறி இருந்துன்னா அந்த உயிரினங்களே இருக்காது. அப்போ நம்ம மண்ணுக்கு சக்தியே கிடைக்காது, உயிர் சக்தியே கிடைக்காது. இப்போ இன்ஆக்டிவ் உரத்தை இருக்கியா, அதை ஆக்டிவ் உரமாக ஆக்கிறது தாங்க. பிஹெச் லெவல் கரெக்டாக இருந்தால் நம்ம போடுற உரங்களை பயிர்கள் எடுக்கிற மாதிரி உடனே மாற்றி கொடுக்குங்க. இதுதாங்க. அதை போல் நியூட்ரலாக இல்லைன்னா, நியூட்ரலாக இருந்தால் மண்ணில் உள்ள நுண்ணுயிர்கள் எல்லாமே உயிரோடு இருக்கும். பிஹெச் லெவல் மாறி இருந்தால் நம்ம நுண்ணுயிர்கள்லாம் கண்டிப்பாக இறந்துருக்கும். அப்போ நம்ம பயிர்கள் அதிக வளர்ச்சி இருக்காது. நீங்கள் மரம் நட்டு இருந்தாலும் சரி, காய்கறி பயிர் இருந்தாலும், ஆனால் ஒரு இதுக்கும் கொஞ்சம் பிஹெச் லெவல் மாறும். ஆனால் 6 to 8க்குள்ளே தான் இருக்கும். அதுக்குள்ளே பார்த்துக்குங்க. இது தான். அதனால் நீங்கள் கண்டிப்பாக உங்களோட மண் என்ன நிலைமையில் இருக்குது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்க. அப்போ நீங்கள் கரெக்டாக தெரிஞ்சுக்கிட்டா உர தேவை கம்மியாக தாங்க தேவும், பயிரும் நல்ல வளர்ச்சியாகவும் அதிக மகசூல் கிடைக்குங்க. சரி, நான் பிஹெச் லெவலை பார்த்துட்டேன், இதை எப்படி நான் சமன் செய்கிறது? இப்போ ஒன்றும் இல்லைங்க, 6க்கு கீழே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஹெச் லெவல் உங்கள் மண்ணோடது சுண்ணாம்பு சத்து உங்கள் வயலுக்கு தேவைன்னு அர்த்தம்.
அப்போ அதிகப்படியான சுண்ணாம்பு சத்துக்கு உண்டான இதை நீங்கள் வந்து பயன்படுத்தலாம். அதுக்கு உண்டான உரங்களை வாங்கி பயன்படுத்தினீங்கன்னா பிஹெச் லெவல் வந்து கரெக்டாகிடும். இப்போ 8க்கு மேலே 14க்குள்ளே இருக்குது அப்படின்னா, நான் தான் சொல்லியிருக்கேன், 0 to 6னா அமிலத்தன்மை, 8லேருந்து 14னா அது காரத்தன்மை உள்ள மண். இப்போ அதை எப்படி சமநிலைப்படுத்துறது என்ன நிலத்தை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜிப்சம் இருக்கு இல்லையா, அவங்க வயலில் ஜிப்சம் போடணும். ஜிப்சம் அல்லது சல்பர், இந்த 2 உரங்களில் ஏதாவது அதிகப்படியாக நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னா உங்கள் வயல் வந்து சமநிலைக்கு வந்துடும். சரி, இது பிஹெச் லெவல் அப்படி செக் பண்ணணுன்னா நான் லேபுக்கெலாம் போகணும் அப்படின்னு நினைப்பீங்க. ஆமாம், அப்படி பண்ணுறதும் உண்டு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா டிஜிட்டல் மீட்டர் நிறையவே வந்திருக்கு. மினிமம் வந்து 200லேருந்தே இருக்குது டிஜிட்டல் மீட்டர். நீங்கள் ஆன்லைனில் செக் பண்ணி பாருங்கள். ஆனால் நல்லதாக வாங்கி போடுங்க. ஒரு 900 ரூபாய்க்கு மேலே இருக்குது. அதெல்லாம் நீங்கள் வாங்கி போட்டிங்கன்னா ஒரு 10 நிமிஷத்துலேயே உங்கள் வயலோட பிஹெச் லெவல் எவ்வளோ இருக்குது அப்படின்றத நீங்களே செக் பண்ணிக்கலாம். சரி விவசாயிகளே, நான் சொன்ன தகவல் உங்களுக்கு போதுமானதாக இருக்குன்னு நினைக்கிறேன். மேலும் இந்த வீடியோ பற்றி கருத்துக்கள், சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி விவசாயிகளே.